வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அக்காவின் அதிகாரம். கதைக்குள்ள போலாமா? கடிகார மணி டாங் டாங் என ஒலிக்க அந்த அரண்மனை போன்ற பெரிய வீட்டில் எல்லா இடங்களிலும் அந்த சத்தம் எதிரொலித்தது. அந்த ஹாலின் நடுவே போடப்பட்டிருந்த பெரிய சோஃபாவில் நடுநாயகமாக சதாசிவம் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவரது அருகே அவரது மூத்த மகள் மங்காவும் அவள் அருகில் அவன் கணவன் தயாவும் நின்று கொண்டிருந்தனர். அவரது இடதுபுறம் ஓரம் 3வது மகள் ராதிகாவும் 4வது மகள் இளவரசியும் நின்று கொண்டிருந்தனர். எதிரே 2வது மகள் விமலாவும் அவளது கணவன் பாலும் நின்றிருந்தனர். அவர்கள் அருகே ஒரு பெட்டி இருந்தது. இவ்வளவு பேரும் அங்கு ஒரே இடத்தில் கூடியிருந்தாலும் ஏனோ ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முகத்திலும் ஏதோ இறுக்கமும் மனதிற்குள் ஆழ்ந்த யோசனையும் இருந்தது. அந்த மௌனம் ஒவ்வொருவருக்கும் பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது அவர்கள் முகத்தை பார்த்தாலே நன்கு தெரிந்தது. மங்காவை முதலில் அந்த மௌனத்தை கலைத்தாள். ஏ விமலா, இப்ப என்ன தாண்டி உன் தீர்மானம் என்று தனது தங்கையை பார்த்து முறைத்து கொண்டே கேட்டாள். விமலா ஒரு தரம் அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, அக்கா, நான் தான் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிற என்று தனது தந்தையை பார்த்தவாறி கூறினாள். உனக்கு என்னடி அவ்வளவு பிடிவாதம்? அப்பா சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் உங்களெல்லாம் அப்படியே வளர்த்தேன் சொல்லு. இதுவரை இந்த வீட்டுல யாராவது அப்பா பேச்ச மீறி நடந்திருக்கமா? ஆனா நீ இப்ப இப்படி அடம் பிடிக்கிறத பார்த்தா என் வளர்ப்புல இப்ப எனக்கே சந்தேகம் வருது. நீ எப்ப இருந்து இப்படி அடம் பிடிச்சவள ஆகிட்ட? எல்லாம் உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்ற திமிரா என்று கத்தினாள். அக்கா, எனக்கு எந்த திமிரும் இல்ல. ஒரு பொண்ணு என்னதான் பிறந்த வீட்டுல செல்லம்மா செல்வாக்கா வளர்ந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ புருஷனோட வழியில தான் போயாகணும். நானும் அப்படிதான் போக ஆசைப்படுறேன். அதுவும் அது நல்ல வழியா இருக்கும்போது நான் ஏன் அதை மறுக்கணும் என்று அமைதியாக கேட்டாள் விமலா. என்னடி நல்ல வழி? உன் புருஷன் டாக்டருக்கு படிச்சிருக்காருன்னு தான் பேரு. ஆனா பொழைக்க தெரியாம இருக்காரு. அப்பா இங்கே அவருக்கு ஹாஸ்பிட்டல் வச்சு தரேன்னு சொல்றாரு. இந்த சிட்டில இருந்து அந்த ஹாஸ்பிட்டலை சம்பாதிச்சு பொழைச்சுக்கிறத விட்டுட்டு எங்கேயோ கிராமத்துல போய் சேவை அது இதுன்னு கிளம்புறாரு. அதுக்கு நீயும் தலையை ஆட்டிக்கிட்டு அவர் பின்னாடி ஓடுற. அண்ணி, நான் ஆடம்பரமா வாழணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் வேற எதனா படிப்பை கூட படிச்சு இந்நேரம் எப்படி எப்படியோ சம்பாதிச்சிருப்பேன். அவ்வளவு ஏன், இப்ப கூட மாமா வச்சு கொடுக்குற ஆஸ்பத்திரியிலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன். ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. நான் அதுக்காகவும் டாக்டருக்கு படிக்கல. இதை ஒரு தொழிலா நான் பார்க்கல. இது ஒரு சேவை. எங்களை நம்பி வர ஜனங்களோட உயிரை காப்பாத்தி கொடுக்கிற புனிதமான பணி. இதை வச்சு நான் காசு பார்க்க விரும்பல. சரி தம்பி, நீங்க காசு பார்க்க விரும்பாம இருக்கலாம். ஆனா எங்க பொண்ணு நல்லா பொழைக்கணும்னு எங்களுக்கு இருக்காதா என்றான் தயா ஏளனமாக அவனை பார்த்து கொண்டு. நான் விமலாவை கல்யாணம் பண்ணிக்கும் போதே இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்பவே வேண்டான்னு சொல்லிடு. நாளைக்கு என் வழியில என்ன போக விடாம அப்ப நீ தகராறு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா என்னை விட அவளுக்கு தான் இதுல விருப்பம் அதிகமா இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுலயும் சேவை செய்யறதுலயும் அவ ரொம்ப அவளா இருக்கா. இந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சு வந்தான் என்று விமலாவை பார்த்து சிரித்தான். அவள் வெட்கத்தால் சிரித்து கொண்டே தலையை குனிந்து கொண்டாள். ஆனா நாங்க கொடுத்து வைக்கலையே, அதனாலதான் இப்படி ஒரு மாப்பிள்ளை வச்சிருக்கீங்க என்று முறைத்தாள் மங்கா. என்கிட்ட அப்படி என்ன நீ குறை கண்டுபிடிச்சிங்க என்று நிதானமாகவே கேட்டான் பாலு. என்ன குறையா? அப்பா அம்மா யாரும் இல்லாத பையன் நம்ம மாமாவோட ஆசை போல நம்ம வீட்டோட அவனும் இருந்துடுவான்னு எங்க வீட்டுக்கார் சொன்னதும் நாங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம். இல்லைன்னா எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர எத்தனையோ கோடீஸ்வரங்க தவறுந்தாங்க. ஓ, அதுதான் என்கிட்ட இருக்கிற குறைன்னா அது அப்படி இருந்துட்டு போகட்டும். அதை நான் சரி பண்ணிக்க போறதில்ல நீ என்று சிரித்தான் பாலு. உங்களுக்கு என்ன, ஒண்ணும் இல்ல, நீங்க அனாதையா சுத்திட்டு வந்தவரு. ஆனா எங்க பொண்ணு இங்க மாளிகையில வாழ்ந்தவ. அவளுக்கு என்ன தலையெழுத்து உங்க கூட அந்த கிராமத்துல குடிசையில இருக்க என்று கத்தினாள் மங்கா. அண்ணி, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. விமலா என் கூட முழு மனசோட வர்றதா இருந்தா வரட்டும், இல்லைன்னா அவ இங்க இருந்துகிட்டோம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன இங்க இருக்க வைக்கணும்ன்ற எண்ணத்தை மட்டும் மறந்துடுங்க என்று பெட்டி எடுத்து கொண்டான் பாலு. ராதிகாவும் இளவரசியும் அதிர்ந்தவனை பார்த்தனர். மங்கா கடகடவென விமலாவின் அருகே ஓடி வந்தாள். ஏ விமலா, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க சொல்றது எப்பயாவது கேளு. உங்க வீட்டுக்கார் வேணா போட்டோம், நீ இங்கே ரெடி.
அப்பா பேச்ச நீயாவது கேளுடி. நம்மள சின்ன வயசுல இருந்து வசதியா வளர்த்து விடுடி. அவரு என்ன கேக்குறாரு? நம்மளெல்லாம் இப்போ அவர் கூடவே வச்சு பாத்துக்கணும்னு தானே நினைக்கிறாரு. இதுல என்னடி தப்பு இருக்கு? சின்ன வயசுலதான் நீ என்னோட பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துப்ப. இப்பயாவது சொல்றதை கேளுடி. இது நீ அடம் பிடிச்சி கத்துக்கிட்ட பாட்டு டான்ஸ் போல இல்ல, வாழ்க்கை. எங்க வீட்டுக்கார் மட்டும் என்ன ஏஜிஎஸ் ஆபீஸ்ல பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. நான் நினைச்சா அவரு கூட தனியா போயிருக்க முடியாதா? ஆனா நான் போனேனா சொல்லு, அப்பாக்காகவும் உங்களுக்காகவும் இங்க இல்ல என்று மங்கா அதட்டலும் கெஞ்சலுமாக கேட்டுக்கொண்டிருக்க விமலாவிடம் ஏதோ கூற வாயெடுத்தாள். இதற்குள் சோஃபாவில் இருந்து அவளை முறைத்து கொண்டு எழுந்த சதாசிவம், மங்கா எதுக்குமா அவளை கெஞ்சிட்டு இருக்கிற? அடைச்சி வச்ச தண்ணி மடைய திறந்து விட்டதும் ரொம்ப வேகமா தான் போகும். ஆனா போற பாதை கல்லு முள்ளு நிறைஞ்சதா இருந்ததுன்னா அதனோட பாதை தாறுமாறாகும், திசை மாறும், வேகம் குறைஞ்சிடும். அது போலதான் தாலி கழுத்துல ஏறின வேகத்துல உன் தங்கச்சி நம்மள மறந்துட்டு புது உறவோட கண்ணு மண்ணு தெரியாம ஓட பாக்குறா. அதனோட கஷ்டம் இப்பத்திக்கு அவளுக்கு தெரியாது. நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சதும் அப்ப தானா வருவா. ஆனா இப்ப இந்த வீட்டு வாசல் அவளுக்காக திறந்திருக்காது. அத நான் இப்பவே சொல்லிட்டேன். என்னைக்கு அவ பெத்த என்னையும் பலத்த உன்னையும் மதிக்காம போறாளோ அப்பவே அவ என் பொண்ணிலன்னு ஆயிடுச்சு என்று கோபமாக கூறிவிட்டு கடகடவன மாடிக்கு சென்று விட்டார். அவர் பேசியதை கேட்டு அனைவரும் ஒரு நிமிடம் ஆடி போக விமலா அமைதியாக திரும்பி பாலுவை பார்த்து அவன் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். அக்கா என்று ராதிகாவும் இளவரசியும் ஓடி வந்து அவளை கட்டி கொண்டனர். இதோ பாருங்க, அழக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. எப்ப என்ன பார்க்கணும்னு தோணுதோ அப்ப எனக்கு போன் போடுங்க. மாமா வந்து உங்களை கூட்டிட்டு வருவாரு. நீங்க இங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் என்று மங்காவை முறைத்தபடி தனது தங்கைகளிடம் கூறினாள் விமலா. அக்கா அக்கா நீ இல்லாம என்று அவர்கள் விம்ம. ஏய் என்னடி அவ இல்லாம? அவதான் உங்களுக்கு அக்காவா? சின்ன வயசுல இருந்து வளர்த்ததெல்லாம் நான் தான். உங்களை பார்த்து பார்த்து வளர்க்குறேன். உள்ள போங்கடி பேசாம. ஏய் அப்பதான் சொல்லிட்டாருல்ல, இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, போடி வெளியில என்றாள் மங்கா விமலாவை பார்த்து. லேசாக ஒரு புன்னகை செய்த விமலா, தெரியும்கா, நான் போகதான் போறேன். இதுவரை உனக்கு கொத்தடிமையா நான் இருந்ததே போதும். உன்னுடைய அதிகாரத்திலிருந்து தப்பிச்சு சுதந்திரமா சந்தோஷமா என் கணவர் கூட நிம்மதியா வாழ போறேன். அதையும் நீ பார்க்க தான் போற. இந்த பணம் காசு பங்களா பகட்டு இதெல்லாம் நீயே வச்சுக்க என்று கையெடுத்து அவளை வணங்கி விட்டு வாங்க போலாம் என்று பாலுவின் கைகளை பிடித்து கொண்டு கடகடவன நடக்க ஆரம்பித்தாள். அக்கா அக்கா என்று ராதிகாவும் இளவரசியும் அழுது கொண்டு அவள் பின்னால் ஓடினர். ஏய் பேசாம உள்ள போங்கடி என்று அவர்களை மிரட்டி உள்ளே அனுப்பினாள் மங்கா. அவர்கள் அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட அதிர்ந்து நின்று கொண்டிருந்த மங்காவின் அருகே வந்த தயா, என்ன மங்கா அப்படியே நின்னுட்ட? உன் தங்கச்சி வீட்டை விட்டு போயிட்டான்னு வருத்தப்படுறியா? இப்ப அவ போனதால என்ன பிரச்சனை? நமக்கு தான் நிம்மதியாச்சு. அவ இருந்தா நீ செய்யற எல்லாத்துக்கும் கேள்விதானே கேட்டுட்டு இருந்தா. இப்ப அந்த தொல்லை இல்ல. நாமளும் இனி நிம்மதியா இருக்கலாம். உனக்கும் டென்ஷன் இல்ல என்றான். அதுக்கு இல்லைங்க, அந்த சிரிக்கி இத்தனை வருஷமா என் பின்னாடி சின்னவங்க கிட்ட எதனா பேசிட்டு இருந்தாலும் என்னை பார்த்தா நடுங்குவா, வாயை திறக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு அவ புருஷன் பக்கத்துல இருக்கிற தைரியத்துல என்ன பேச்சு பேசுறா பாருங்க. இதெல்லாம் அப்பா இதற்கு அவ பேசியிருந்தா இத்தனை நாள் அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைலாம் என்ன ஆகியிருக்கும்? அதுக்காக நீ பயப்படாத மங்கா. மாமா உன்னை மலை போல நம்புறாரு. அதனாலதான் எல்லா பொறுப்பும் உன்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த பொண்ணுங்க என்ன சொன்னாலும் அவர் காதுல போட்டுக்க மாட்டாரு. நானும் அந்த அளவு அவர்கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கிறேன். ஆமாங்க, அதுக்காக தான் இவனுங்களை அப்பா கிட்ட அவ்வளவா நெருங்கவே விடுறது இல்ல. சின்ன வயசுல இருந்தே என்னத்தான் எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கறது போல செஞ்சு வச்சிருந்த. ஆனாலும் இந்த விமலாவை தான் என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அடிக்கடையவ முழிச்சுக்கிட்டு என்னையே எதனா கேட்பா. அவ இஷ்டத்துக்கும் நடந்துப்பா. சரி விடுங்க, இனிமே இந்த சின்னவளுங்களை நாம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா மங்கா, இனிமே அவங்களை இன்னும் கண்டிஷன்ல வை. இல்லனா அவங்க அக்கா இப்படி பண்ணதை பார்த்து அவங்களுக்கும் அதே வழியில போக தைரியம் வரலாம். பாத்துக்கோ என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, மாப்பிள்ள என்று மேலிருந்து சதாசிவத்தின் குரல் கேட்டது. தோ வந்துட்ட மாமா என்று கூறிவிட்டு, சரி மங்கா, மாமா கூப்பிடுறாரு, நான் என்ன எதுன்னு பாக்குறேன், நீ அந்த பொண்ணுங்களை பாத்துக்கோ என்று மாடிக்கு சென்றான்.
சதாசிவம் சென்னையில் பிசினஸ் உலகத்தில் ஒரு பெரும் புள்ளியாக இருக்க காரணம் அவரது இளமை காலத்தில் நடந்த சம்பவங்கள் தான். சதாசிவத்தின் மனைவி 4வது பிள்ளையை பெற்றுவிட்டு காலமாக சதாசிவம் அதிர்ந்து போனார். வீட்டில் ஏகப்பட்ட பணியாட்கள் இருந்தாலும் அவர்களை மட்டுமே நம்பி 4 பெண் குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று அவர் மனதில் குழம்பிக் கொண்டிருக்க, மூத்த மகள் மங்கா அப்பொழுது விவரம் தெரிந்த பெண்ணாக இருந்ததால் தனது தந்தையின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அந்த பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டாள். சதாசிவமும் இதனால் நிம்மதியடைந்து தனது தொழிலை கவனிக்க ஆரம்பித்து விட்டார். வீட்டில் மங்கா அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு தனது தங்கைகள் பணியாட்கள் அனைவரையும் தனது அதிகாரத்திலேயே வைத்துக் கொண்டிருக்க, அவர்களும் மங்கா பேச்சுக்கு மறுப்பு கூறாமல் அடங்கி நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். இதனால் சதாசிவத்திற்கு வீட்டு பாரம் குறைய தனது மூத்த மகளின் திறமையையும் பொறுப்பையும் பார்த்து வியந்து போனார். இதனால் அனைத்து அதிகாரங்களையும் அவளிடம் கொடுத்துவிட்டு பிசினஸை கவனிக்க அதில் கூடிய விரைவிலேயே பெரும் புள்ளியாகினார். வீட்டின் அதிகாரம் மங்காவின் கைக்கு வந்ததால் மங்காவிற்கு கர்வம் அதிகமானது. இனி தான் எது செய்தாலும் தந்தை தன்னை எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டார் என்ற ஆணவத்தில் தனது தங்கைகளை அவள் கட்டுப்பாட்டில் வைத்து வளர்க்க ஆரம்பித்தாள். அவள் சொல்லும் உடைகளைத்தான் அவர்கள் அணிய வேண்டும், அவள் கொடுக்கும் சாப்பாட்டை தான் சாப்பிட வேண்டும், அவள் சொல்லும் விளையாட்டு தான் விளையாட வேண்டும், அவள் சொல்லும் படிப்பை தான் படிக்க வேண்டும் என்று அவளுக்கு அடிப்படை உரிமைகளை கூட அளிக்காமல் அவள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருந்தாள். தனது தந்தையிடம் அவர்கள் ஏதாவது கூறிவிட்டால் தன்னிடம் இருந்து அதிகாரம் பறிபோகிவிடும் என்று பயந்த மங்கா அவர்களை தந்தையிடம் பேசவே அவ்வளவாக விடுவதில்லை. சதாசிவமும் ராப்பகலாக தொழிலையே கவனித்துக் கொண்டிருக்க, தனது தங்கைகளை பொறுப்பாக பார்த்து கொள்ளும் தனது மூத்த மகளை மிகவும் நம்பிவிட்டார். வீட்டை பொறுத்தவரை அவள் கூறுவதுதான் முடிவாக இருந்தது. சிறு பெண்களான ராதிகாவும் இளவரசியும் அவளுக்கு பயந்து நடக்க, விமலா மட்டும் அவ்வப்போது அவளது அக்காவின் பேச்சை மீறி தன் இஷ்டம் போல் பாட்டு கற்றுக்கொள்வதும் நடனம் கற்றுக்கொள்வதும் என சுயமாக யோசித்துக் கொண்டிருந்தாள். இது மங்காவிற்கு தலைவேதனையாக இருந்தது. காலங்கள் இப்படி உருண்டோட மங்காவிற்கு தயாவை திருமணம் முடித்த சதாசிவம் அவளை வீட்டை விட்டு அனுப்ப மனமின்றி தன்னுடனேயே வைத்துக் கொள்ள தீர்மானித்து தயாவிடம் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க சம்மதம் கேட்டார். கரும்பு தின்ன குழி தேவையா என்பது போல் தயாவும் இவ்வளவு வசதிகளுடன் வரும் வாய்ப்பை நழுவ விடாமல் ஒற்றுக்கொள்ள சதாசிவத்திற்கு அவன் பேரில் மிக்க மரியாதை ஏற்பட்டது. அவனிடம் சில பொறுப்புகளை அவர் கொடுத்துவிட வீட்டில் பொறுப்பாக நடந்து கொள்கிறேன் என்ற போர்வையில் கம்பெனி பணத்தை யாருக்கும் தெரியாமல் சுருட்டி கொண்டிருந்தான் தயா. ஆனால் சதாசிவத்திற்கு இருக்கும் எத்தனையோ பிசினஸில் அவர் இதை ஒன்றும் கண்டு கொள்ளாமல் தனது மூத்த மருமகனை மிகவும் நம்பினார். அக்கா தங்களை இப்படி கொடுமை செய்யும் விஷயத்தை தந்தையிடம் எப்படியாவது கூற விமலா எத்தனையோ முறை முயற்சி செய்தாள். ஆனால் மங்கா அதை சாமர்த்தியமாக தடுத்து கொண்டிருந்தாள். இவளை இப்படியே விட்டால் ஆபத்து என்று தனது தந்தையிடம் கூறி அவளுக்கு திருமணம் செய்துவிட ஏற்பாடு செய்தாள். அப்பொழுதுதான் விமலா தனது கணவனை பார்த்து கொண்டு தனது குடும்பம் என்று அதில் கவனமாக இருந்து விடுவாள் என்று பாலுவுடன் அவளுக்கு திருமணம் முடித்தனர். தனது மூத்த மருமகனை போல் இளையவனும் இருந்துவிட வேண்டும் என்று சதாசிவம் ஆசைப்பட்டதால் அப்பா அம்மா உறவுகள் யாரும் இல்லாத பாலுவை அவர்கள் தேர்ந்தெடுத்தனர். மங்காவிற்கும் அனாதை பையனாக இருந்தால் அவனும் இங்கு வீட்டோடு நமக்கு கட்டுப்பட்டு இருப்பான் என்று திட்டம் போட்டாள். ஆனால் அவளது கணக்கு இன்று தவறாகி போனது. 1 மாதம் சென்றது. அன்று காலை இளவரசியும் ராதிகாவும் காலேஜிற்கு கிளம்பி வெளியே வந்தனர். அவர்களை பார்த்த மங்கா, என்னடி 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டே அவர்கள் அருகில் வந்தாள். அக்கா, நாங்க காலேஜுக்கு போயிட்டு வரோம்க்கா என்று சோர்வோடு முகத்தை வைத்துக் கொண்டு கூறினார். காலேஜுக்கா? அதெல்லாம் ஒண்ணே வேண்டாம், உள்ள போங்க என்றாள் மங்கா கோபமாக. அக்கா, என்ன இது, ஏன் எங்களை திடீர்னு காலேஜுக்கு போக கூடாதுன்னு சொல்ற என்று திடுக்கிட்டு கேட்டாள் ராதிகா. உங்களுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அக்கா, என்ன இது, நான் இப்பதான் 2nd இயர் படிக்கிறேன், ராதிகா ஃபைனல் இயர் படிக்கிறா, எங்களுக்கு எதுக்கு இதுக்குள்ள கல்யாணம் என்று அதிர்ந்து கேட்டாள் இளவரசி. ஏய், வாயை மூடுங்க, எதை எப்ப எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அக்கா, அதுக்கு இல்ல என்று ராதிகா தயங்க. என்னடி, அந்த ஓடுகாலி கொடுத்த தைரியமா? இதுதான் 2 பேரும் சேர்ந்து குசு குசுன்னு பேசிட்டு இருப்பீங்களா? இதோ பாருங்கடி, அந்த ஓடுகாலி போல இல்லாம உங்களையாவது ஒழுக்கமா வீட்டுக்கு அடங்கினவங்களா பார்த்து கட்டி வச்சாதான் அப்பா மனசு கொஞ்சமாவது ஆறும். இல்ல நீங்களும் வெளியில போய் அந்த விமலா வட்டம் எங்கேயோ கிராமத்துல உட்காந்து கஷ்டப்படுறத
அவரால் பார்க்க முடியாது. உங்களை இப்படியே விட்டா அந்த சதிகாரி அப்பாக்கு தலைகுனிவு ஏற்படணும்னு பிளான் போட்டு உங்க மனசையும் மாத்தி வீட்டை விட்டு அவன் கூடயாவது ஓட வச்சிருவா. அதுக்குதான் நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த மாசமே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண போறேன். சபாஷ் மங்கா, சரியான முடிவு எடுத்திருக்க. நானே இதைத்தான் யோசிச்சேன். இல்லாம அந்த விமலா பொண்ணுக்கு பார்த்தது போல டாக்டர் இன்ஜினியர்னு படிச்ச பசங்களை பார்க்காம சாதாரணமா +2 வரை படிச்ச பசங்களை தான் இவங்களுக்கு பார்க்கணும். அப்பதான் அவங்க இவங்களை கூட்டிட்டு தனியா ஓடாம இங்கே நமக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தான் தயா. மாமா, என்ன மாமா இது? இத்தனை நாள் தான் எங்களை சுதந்திரமா விடாம உங்க இஷ்டத்துக்கு காட்டி வச்சிங்க. இப்ப எங்க வாழ்க்கை விஷயத்திலயும் இப்படி அநியாயம் பண்றீங்களே, இது நாங்க அப்பா கிட்ட சொல்லதான் போறோம் என்று கூறிக்கொண்டே படிகளில் காலை வைத்தாள் இளவரசி. இதற்குள் என்னம்மா, அப்பா கிட்ட என்ன சொல்லணும் என்று கேட்டுக்கொண்டே சதாசிவம் கீழே வர அவரை பார்த்து திடுக்கிட்ட மங்கா, அப்பா வாங்கப்பா, நானே இப்ப உங்ககிட்ட வரலான்னு இருந்தேன் என்று அவரிடம் ஓடினாள். என்னம்மா விஷயம் என்று சதாசிவம் அவளை பார்க்க, அப்பா முதல்ல நாங்க சொல்றோம் கேளுங்க என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ராதிகாவும் அவர் அருகில் சென்றாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து சதாசிவம், என்னம்மா, என்ன இன்னைக்கு புதுசா ஏதோ இங்க நடக்குது? நீ என்ன சொல்லணும்னு வந்த சொல்லு என்றார். அப்பா, அவ என்ன சொல்றது? அவ சின்ன பொண்ணு, நான் சொல்றத கேளுங்க என்று மங்கா வாயெடுக்க, அப்பா நானே சொல்றேன். அக்காவும் மாமாவும் எங்க படிப்பை நிறுத்திட்டு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்க என்றாள் இளவரசி. ஆமாப்பா, அதுவும் படிக்காத பையனா பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம் என்று தேம்பிக் கொண்டே கூறினாள் ராதிகா. என்னம்மா இது என்று மங்காவை திரும்பி பார்த்தார் சதாசிவம். மாமா, அதை நான் சொல்றேன் என்று முன்னால் வந்த தயா. மாமா, படிச்ச பையனா இருக்கணும், அனாதையா இருக்கணும், அப்பதான் உங்க ஆசைப்படி அவன் வீட்டோட மாப்பிள்ளையா அடங்கி உடங்கி இங்கே இருப்பான்னு நினைச்சு நம்ம விமலாக்கு கல்யாணம் பண்ணோம். ஆனா அவன் இப்ப என்ன பண்ணான்னு உங்களுக்கே தெரியும். உங்க உயிருக்கு உயிரான பொண்ணை கூட்டிட்டு எங்கேயோ கிராமத்துல போய் பொட்டி கடை போல ஒரு கிளினிக்கை வச்சுட்டு வருமானம் இல்லாம அவதிப்படுறான். பாவம், நம்ம பொண்ணும் அவன் கூட சேர்ந்து அவதிப்படுறா. அதெல்லாம் கேட்டா நீங்க சங்கடப்படுவீங்கன்னு தான் நாங்க எதையும் சொல்லிக்கல. அதுக்காக தான் திரும்ப அது போல ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு நாங்க இப்படி ஒரு முடிவெடுத்தோம் என்றான் படபடப்பாக. ஆமாப்பா, இதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. நாங்க எதுலயும் இனிமே தலையிட மாட்டோம். நாங்க எங்க வழியை பார்த்து போயிடுறோம் என்றாள் மங்கா. அம்மாடி, என்னம்மா நீயும் இப்படி பேசிட்டு? என்னைக்கு நான் உன் தீர்மானத்தை மறுத்து பேசியிருக்கேன்? இந்த வீட்டை பொறுத்தவரை நீ தானே எல்லாம். நீ எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் அதுக்கு நான் மறுப்பு சொல்லியிருக்கேனா? உன் தங்கச்சிங்களை சின்ன வயசுல இருந்து நீ பொறுப்பா பார்த்துக்கிட்டதாலதான் நானும் நிம்மதியா இருந்தேன். நீ சொன்னதுதான் அந்த விமலாக்கும் அந்த பாலுவை கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்கும் நீங்க தானே எல்லாம் ஏற்பாடும் பண்ணீங்க. ஆனா அவங்க நம்ம பேச்ச கேட்கல. ஆமாப்பா, அதனாலதான் திரும்ப அப்படி ஒண்ணு நடந்து எங்க மேல திரும்ப பழி வந்துடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன் என்று போலி கண்ணீர் வடித்தாள் மங்கா. அம்மாடி, ஏண்டா அழற? உன்னை இங்க யாரு என்ன சொல்றது? அந்த பொண்ணு அப்படி பண்ணதுக்கு பாவம் நீ என்ன பண்ணுவ? நீ என் மேல வச்சிட்டு இருக்கிற பாசம் எனக்கு தெரியாதா? இந்த குடும்பத்துக்காக நீயும் மாப்பிள்ளையும் அல்லும் பகலும் உழைக்கிறது எனக்கு தெரியாதா? இதோ பாருமா, யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமே இவங்க கல்யாண விஷயத்துல நீ எடுக்கிறது தான் முடிவு. அதுவும் இல்லாம இனிமே நான் யார் பேச்சையும் காதலியே போட்டுக்க மாட்டேன் என்றார் இளவரசியும் ராதிகாவையும் முறைத்தபடி. சரி மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். சரி, நான் இப்பவே மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசிட்டு அப்படியே ஆபீஸுக்கு போறேன் என்றான் தயா. சரி மாப்பிள்ள, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கிறேன். நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ராதிகா, இளவரசி, இனிமேல் அக்காவை சங்கடப்படுத்தாம பார்த்து நடந்துக்கோங்க. அக்கா என்ன பண்ணாலும் உங்க நல்லதுக்கு தான் பண்ணுவா என்று கூறிவிட்டு, அம்மாடி இவங்களை பார்த்துக்கம்மா, நான் ஒரு ஆர்டர் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போறேன், வர 4 நாள் ஆகும் என்றார். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றாள் மங்கா தனது தங்கைகளை பார்த்து மர்மமாக சிரித்து கொண்டு. விமலாவை தான் பிறந்த ஊருக்கு அழைத்து சென்ற பாலு அங்கே ஒரு வாடகை வீட்டு எடுத்துக்கொண்டு அதிலேயே ஒரு புறம் கிளினிக்கும் வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் வசதியாக இருப்பவரிடம் நியாயமாக ஃபீஸை வாங்கி கொண்டு வைத்தியம் செய்ய ஆரம்பித்தான். விமலாவும் அவனுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க
இருவரும் ஒற்றுமையாகவும் அன்போடும் குடும்பம் நடத்தி கொண்டு ஆனந்தமாக இருந்தனர். அவர்களை ஊராரும் வெகுவாக பாராட்டி கொண்டிருந்தனர். அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆனந்தமாக சென்று கொண்டிருக்க அன்று கிளினிக்கில் வேலைகள் முடித்து கொண்டு சாப்பிட வந்த பாலு சோர்வாக இருக்கும் விமலாவை பார்த்து, என்ன விமலா, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட அமர்ந்தார். என் தங்கச்சிங்க காலையில் அழுதுகிட்டே போன் போட்டாங்க என்று கூறிக்கொண்டே அவனுக்கு தட்டு வைத்து சாப்பாடு பரிமாறினாள் விமலா. என்னம்மா, என்ன விஷயமா? பழையபடி உங்க அக்கா அவங்கள எதுனா திட்டுறாங்களாம்மா? என்னங்க அது பழையபடின்னு சொல்றீங்க? அது எப்பவும் அப்படிதான் நடக்கும். நாங்க அதை பத்தி அப்பா கிட்ட சொல்ல போனா அவர் முன்னாடி அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுடுவா. அவ நடிப்பை பார்த்து அப்பாவும் எங்களையே திட்டிட்டு போயிடுவாரு. ஆனா இப்ப அது இல்ல பிரச்சனை. பின்ன என்னம்மா? இளவரசியும் ராதிகாவும் தங்களது திருமண ஏற்பாட்டை பற்றி அழுது கொண்டே அவளிடம் கூறியதை பாலுவிடம் கூறினாள் விமலா. அட கடவுளே, உங்க அக்காவும் மாமாவும் ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க இப்படிலாம் நம்மளை சுட்டி காட்டி பேசுறதெல்லாம் பார்த்தா நான் என்னவோ உன்னை திருட்டுத்தனமா உங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தது போல இருக்கு. பாவம், இதனால உன் தங்கச்சிங்களும் இப்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்க படிப்பு நிறுத்தி ஏன் இப்ப அவசரமா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்? அதுவும் +2 வரைதான் படிச்ச மாப்பிள்ளைங்களுக்கு என்று பதறினான் பாலு. அது ஒன்னும் இல்லைங்க, அப்பதான் அந்த பசங்க அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அடிமையா கிடப்பாங்க. எங்க தங்கச்சிங்களா வெளியில போகணும்னு சொன்னாலும் அவங்க பொழப்புக்கு என்ன செய்யறதுன்னு இங்கே கொத்துடுமையா விழுந்து கிடப்பாங்க. அப்பதானே புருஷனு பொண்டாட்டியும் தான் இஷ்டத்துக்கு ஆடலாம். ஆமா விமலா, நீ சொல்றதுதான் சரி. உங்க மாமா பேர்ல கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. போன வாரம் அவர் செங்கல்பட்டு பக்கத்துல 2 பிளாட் வாங்கியிருக்காரு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவர் வந்திருந்தாராம். என் ஃப்ரெண்டு பார்த்துருக்கான். அவன் அங்கதான் வேலை பார்க்கறான். அப்படியா? ஏஜிஎஸ் ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு அரசாங்க சம்பளம் வாங்குறவனுக்கு திடீர்னு ஏதுங்க இவ்வளவு பணம்? எல்லாம் எங்க அப்பாவோட பணம் தான். பொறுப்பை பார்த்துக்கிறேன்னு அவர் நல்லா ஏமாத்துறாங்க. இதெல்லாம் நான் எங்க கண்டுபிடிச்சிட போறேன்னு தான் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது. அதுக்குதான் எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வர்ற மாப்பிள்ளைய அவங்க கையில போட்டுக்கிட்டு என்னை அடக்கி வைக்க பார்த்தாங்க. ஆனா ஏன் அதிர்ஷ்டம் நீங்க கிடைச்சீங்க என்று சிரித்தாள். அப்படிலாம் இல்ல விமலா, நான் தான் அதிர்ஷ்டசாலி. இவ்வளவு வசதி வாய்ப்போட வளர்ந்த நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அவதிப்படுறியே? இதோ பாருங்க, இப்பதான் நான் நிம்மதியா இருக்கிறேன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? திரும்ப திரும்ப இப்படியே சொல்றீங்க. கால் காசு சம்பாதிச்சாலும் நீங்க கௌரவமா உண்மையா நல்ல வழியில சம்பாதிக்கிறீங்க. இங்க நான் எந்த அதிகாரத்துக்கும் கட்டுப்பட்டு அடிமையா வாழல. என் கணவரோட அன்புக்கு மட்டும் அடிமையா வாழறேன். ஆனா அந்த வீட்டுல எங்க அக்கா தான் எல்லாம். அதுல இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல இருக்கேன். நீங்க என்னடானா என்று அவள் வெட்கத்தோடு அவனை பார்த்து சிரித்தாள். சரி சரி, நம்ம சந்தோஷத்துல பாவம் அந்த பொண்ணுங்களை மறந்துட்டோம். ஆமா, இப்ப ராதிகாவும் இளவரசியும் என்னதான் சொல்றாங்க? என்ன சொல்லுவாங்க? அடுத்த மாசம் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இனிமே நாம என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்காது. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க இப்படியே இருந்தா நிச்சயமா அவங்க அங்க கொத்தடிமையா தான் ஆகிடணும். அதுவும் இல்லாம பேராசை பிடிச்ச எங்க மாமா எது வேணாலும் பண்ண தயாரா இருப்பாரு. அவங்கள ஏமாத்தி மொத்த சொத்தை அவங்களே அமுக்கவும் பார்ப்பாங்க என்றாள். செய்யலாம், அவங்க அப்படி செய்யக்கூடியவங்க தான். நீ எதுக்கும் உன் தங்கச்சிங்க கிட்ட பேசு. உங்க அப்பா எப்படியோ நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாரு. அதனால நீ அவங்கள அப்படியே விட்டுடாத விமலா என்றான். விமலாவும் ஏதோ யோசனையோடு தலையாட்டினாள். அவர்கள் நினைத்தபடி விமலாவையும் பாலுவையும் அழைக்காமலேயே இளவரசி ராதிகா திருமணத்தை கோலாகலமாக நடத்தினார் சதாசிவம். ஆனால் இளவரசிக்கும் ராதிகாவிற்கும் இதில் விருப்பம் இல்லை என்றாலும் அக்காவின் அதிகாரத்துக்கு கட்டுப்பட வேண்டியதாகியது. திருமணம் முடிந்து கோபியும் சந்தோஷும் அவர்கள் வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்தனர். தாய் தந்தை என்று யாரும் இல்லாமல் உறவுக்காரர்கள் வீட்டில் வளர்ந்த இருவரும் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளே. இருவருக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகம் இருந்தாலும் அவர்கள் பெரியப்பா அவர்களை படிக்க வைக்காமல் +2 நிறுத்திவிட்டு கூலி வேலைக்கு அனுப்ப இருவரும் ஆட்டோமொபைல் கடையில் வேலை பார்த்து கொண்டு சம்பாதித்து கொண்டிருந்தனர். ஒரு முறை தயாவின் கார் பஞ்சராகி போக அப்பொழுது அவர்கள் கடைக்கு சென்ற தயா அவர்களை பார்த்துவிட்டு இந்த வீட்டிற்கு அவர்களை மாப்பிள்ளைகளாக கொண்டு வர திட்டம் தீட்டினான். பணத்தை காட்டி அவர்கள் பெரியப்பாவிடம் அவர்களை விலை பேசி
தனது தூரத்து உறவுக்காரர்கள் என்று சதாசிவத்திடம் போய் சொல்லி அவர்களை இந்த வீட்டு மாப்பிள்ளைகள் ஆக்கினான். அதோடு அவர்களை தன் கட்டுப்பாட்டிலும் வைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். இத்தனை நாட்கள் தங்களை வளர்த்த பெரியப்பாவின் பேச்சை மீறாமல் கோபியும் சந்தோஷம் கூட தயாவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ள ஆரம்பித்தனர். ஆனாலும் ஏனோ அவர்களுக்கு வர வர இந்த அடிமைத்தனமான வாழ்க்கை பிடிக்கவில்லை. அன்று சோர்வாக அமர்ந்திருந்த கோபியிடம் வந்த சந்தோஷ், என்னன்னா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்து அமர்ந்தான். என்னடா இது வாழ்க்கை, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல. ஆட்டோமொபைல் கடையில கூலி வேலை பார்த்தப்ப கூட சுதந்திரமா இருந்தோம். ஆனா இங்க இவ்வளவு வசதி இருந்தோம் என்னவோ அடிமை போல வாழறதா தோணுது. ஏன்னா அப்படி பேசுற? பின் என்னடா, அந்த தயா அண்ணாவும் அவங்க சம்சாரமும் ரொம்ப தான் நம்மளை கேவலப்படுத்துறாங்க. இன்னைக்கு பேங்க்ல போய் 5 லட்சத்தை அவங்க அக்கௌண்ட்ல போட சொல்லி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் நானும் போட்டுட்டு வந்தேன். ஆனா நான் சரியா போட்டேனா இல்ல ஏமாத்திட்டேனான்னு மேனேஜர் கிட்ட போன் போட்டு விசாரிக்கிறாரு. நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு போன் வந்தது. எனக்கு அவமானமா போயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஏன்னா என் மேல சந்தேகப்படுறீங்களா, அப்படின்னா இனிமே இந்த மாதிரியெல்லாம் வேலை என்கிட்ட சொல்லாதீங்கன்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எல்லாரும் எதிர்க்கும் என்னை கண்டபடி பேசிட்டாரு. அனாதை பசங்க, உங்களுக்கு என்னடா ரோஷம் வேண்டி கிடக்கு? எங்க வேலைக்காரங்க கிட்ட இப்படி பொறுப்பை கொடுத்தாலும் நான் அப்படிதான் விசாரிப்பேன். 5, 10ன்னு கூலி வேலை பார்த்தவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை பார்த்ததும் ஆசை வராதான்னு என்னென்னவோ பேசிட்டாரு. பேசாம ராதிகாவையும் இளவரசியும் கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா இவங்க வசதியா வாழ்ந்தவங்க, நம்ம கூட வருவாங்களான்னு தெரியலடா. ஆமாண்ணா, நானும் அதே தான் தினம் யோசிக்கிறேன் என்றான் சந்தோஷ். ஆமாண்டா, பெரியப்பா மட்டும் நம்மளை படிக்க வச்சிருந்தா நமக்கு இந்நேரம் இந்த நிலைமை இல்லை. வெளியில போய் ஏதாவது தொழில் பண்ணி இவங்கள நல்லபடியா பார்த்துக்கலாம் என்றான் கோபி சோர்வாக. இப்ப மட்டும் என்னங்க, நீங்க சொந்தமா தொழில் பண்றதுன்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்றோம் என்று கூறிக்கொண்டே ராதிகாவும் இளவரசியும் அங்கு வந்தனர். அவர்களை பார்த்து இருவரும் திடுக்கிட, என்னம்மா நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டீங்களா என்றான் கோபி. ஆமாங்க, ஆனா பயப்படாதீங்க, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்களும் உங்களை போலதான் இங்க மாட்டிக்கிட்டு அவதிப்படுறோம். அப்படியா என்று இருவரும் ஆச்சரியத்தோடு கேட்க, ஆமாங்க என்று ராதிகா அவர்கள் வாழ்க்கையை பற்றி அனைத்தும் அவர்களிடம் கூறினாள். அட கடவுளே, நான் அப்பவே நினைச்சேன் உங்க அப்பா இருக்கும் போது உங்க அக்காவோட அதிகாரம் இங்க தூள் பறக்குதேன்னு. சரிம்மா, இப்படி உங்களுக்கும் விருப்பம் இல்லாத போது நாம ஏன் இங்க இருந்து கஷ்டப்படணும்? நாம் இப்பவே வெளியில போயிடலாம் வாங்க என்றான் கோபி. இல்லைங்க, ஏற்கனவே எங்க விமலா அக்கா அப்படி எங்க மாமாவோட போனதாலதான் எங்க அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. இப்ப நாமளும் அப்படி பண்ணா அவர் இன்னும் நொந்துடுவாரு. அதோட எங்க மாமாவும் சொத்துக்காக அவரை எதனா பண்ணாலும் பண்ணிடுவாரு. எங்க அக்காவும் அதிகார போதையில எதையும் கண்டுக்க மாட்டா. அவளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருந்தா போதும்னு தான் நினைப்பா. அதை பயன்படுத்தி தான் எங்க மாமாவும் அவளுக்கே தெரியாம ஏதேதோ பண்றாரு. சரி, இப்ப நம்ம இங்க இருக்கிறதால என்ன ஆகிட போகுது என்று கேட்டான் சந்தோஷ். நாம இங்க இருந்தா எங்க அப்பாவுக்கு ஒரு பாதுகாப்பு. அதுவும் இல்லாம எங்க அக்கா மாமாக்கு கட்டுப்பட்டு அடிமையா இருக்க தானே படிக்காதவங்கள இந்த வீட்டு மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்தாங்க. படிப்பு இல்லைன்னா நீங்க எதையும் கேள்வி கேட்க மாட்டீங்க, எங்களையும் கேட்க விட மாட்டீங்க, பணத்தை பார்த்து மயங்கிடுவீங்க. எந்த வேலையும் இல்லாம அவங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருப்பீங்கன்றதுதான் அவங்க ஐடியா என்றாள் ராதிகா. ஆமாங்க, நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு உங்களை கேவலப்படுத்துறவங்க உங்களை பார்த்து பயப்படணும். அது போல நம்ம செய்யணும். என்ன செய்யறது? நீங்க 2 பேரும் சொந்தமா தொழில் பண்ணி உங்க சொந்த காலில் நிக்கணும் என்றாள் இளவரசி. அப்படியா? நாங்க இப்ப போய் என்ன செய்யறது? எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆட்டோமொபைல் வேலை தான். அதை சொந்தமா செய்யணும்னாலும் அதுக்கு பணம் தேவைப்படுமே. கவலைப்படாதீங்க, எங்க அக்காவும் மாமாவும் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யாரு? உங்க விமலா அக்காவா? ஆமாங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அங்க போனா எங்க மாமாவை எல்லாம் பார்த்துப்பாரு. சரி, இங்கிருந்து எப்படி நாங்க வெளியில போறது என்றான் சந்தோஷ். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. நீங்க எங்களை தனியா வர கூப்பிட்டதாகவும் நாங்க எங்க அப்பாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு அடம் பிடிச்சதாலையும் நீங்க எங்களை விட்டுட்டு போயிட்டதா நாங்க சொல்லி சமாளிச்சுக்கிறோம். இதனால எங்க அப்பாவுக்கும் எங்க மேல பாசம் இன்னும் அதிகமாகும். நாம பொண்ணுங்க அப்பாக்காக அவங்க வாழ்க்கைய விட்டு கொடுத்துட்டாங்கன்னு எங்க பேச்ச கொஞ்சம் கொஞ்சமா கேட்க ஆரம்பிச்சிடுவாரு.
அந்த சமயம் பார்த்து இங்க நடக்கிறதெல்லாம் நாங்க அப்பா கிட்ட சொல்லிடுறோம் என்றாள் இளவரசி. இந்த ஐடியாவும் உங்க மாமா தான் கொடுத்தாரா என்றான் கோபி சிரித்து கொண்டு. இல்லைங்க, எங்க அக்கா தான் கொடுத்தா என்றாள் இளவரசி. பிற அவர்கள் திட்டம் போல் ஒரு நாள் அவர்கள் மனைவிகளிடம் சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர் இருவரும். விஷயத்தை அறிந்து தயாவும் மங்காவும் குழம்பி போக சதாசிவம் வேதனை அடைந்தாலும் தனது மகள்கள் தன்னை விட்டு அவர்களுடன் போகாமல் தந்தைதான் முக்கியம் என்று இருப்பதை பார்த்து புரித்து போனார். இருந்தாலும் தனது மகள்களின் வாழ்க்கையை நினைத்து அவர் நொந்து போக அவருக்கு உடல்நிலை பாதித்து படுக்கையில் விழுந்தார். ஊருக்கு சென்ற சந்தோஷையும் கோபியையும் ஆதரித்த விமலாவும் பாலுவும் அவர்கள் சொந்தமாக தொழில் செய்ய ஏற்பாடு செய்தனர். பாலு லோன் போட்டு அவர்களுக்கு ஆட்டோமொபைல் கடை ஆரம்பிக்க ஏற்பாடு செய்தார். சிதம்பரம் டவுனில் அவர்கள் புதிதாக கடை பார்த்து தொழில் ஆரம்பிக்க 6 மாதங்களிலேயே கடை மிகவும் பிரபலமானது. அவர்கள் தொழிலில் காட்டிய ஆர்வத்தை பார்த்து விமலாவும் தன்னிடம் இருந்த நகைகளை விற்று அவர்களுக்கு மேலும் கடையை பெரிதுபடுத்த உதவிகள் செய்ய சந்தோஷம் கோபியும் மீண்டும் தீவிரமாக உழைத்து அதில் மிக விரைவில் முன்னுக்கு வந்து கொண்டிருந்தனர். இங்கே சதாசிவம் தனது மகள்களின் வாழ்க்கையை நினைத்து மிகவும் வேதனை அடைந்து படுத்த படுக்கை ஆகிவிட மங்காவும் இதுதான் சமயம் என்று இளவரசியும் ராதிகாவையும் மிகவும் வருத்தி கொண்டிருந்தாள். தயா கம்பெனியில் பணத்தை எல்லாம் பகிரங்கமாகவே எடுக்க ஆரம்பித்து விட்டார். இதனால் கம்பெனி நஷ்டத்தில் போக மேனேஜர் வந்து தயா நடந்து கொள்வதையெல்லாம் சதாசிவத்திடம் கூறிவிட்டார். இதனால் அதிர்ந்து போனார் சதாசிவம். அந்த சமயம் அதிகாரமும் அனைத்து பொறுப்புகளும் தனது கைக்கு வந்த சந்தோஷத்தில் இருந்த தயாவும் மங்காவும் உல்லாசமாக கொடைக்கானல் செல்ல இதுதான் சமயம் என்று ராதிகாவும் இளவரசியும் விமலாவின் ஆலோசனைப்படி தனது தந்தையை கவனித்து கொண்டே மங்காவை பற்றியும் தயாவை பற்றியும் அனைத்தையும் அவரிடம் கூறிவிட்டனர். அப்பொழுதுதான் தனது மூத்த மகளை பற்றியும் மருமகனை பற்றியும் அறிந்து கொண்ட சதாசிவம் இனி கம்பெனி பொறுப்பை ராதிகாவும் இளவரசியுமே பார்த்து கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் செய்தார். ஊருக்கு வந்த தயாவும் மங்காவும் விஷயம் அறிந்து அதிர்ந்து போயினர். அப்பா, என்னப்பா இது? கம்பெனி பொறுப்ப எங்க வீட்டுக்காரன் நானும் பாத்துக்கிறோன்னு சொல்லியிருக்கமே, அப்புறம் எதுக்கு சின்ன பொண்ணுங்களை தானே இவங்க கிட்ட கொடுத்தீங்க? இவங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டாள் மங்கா. ஆமாம்மா, நானும் இத்தனை நாள் அவங்களுக்கு என்ன தெரியும், உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சு அவங்க பேச்ச காதுல கூட கேட்டுக்காம அவங்கள அலட்சியப்படுத்தினேன். ஆனா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனன்னு இப்பதான் தெரிஞ்சுது என்றார் சதாசிவம். மாமா, என்ன சொல்றீங்க? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நீங்க எங்களை சந்தேகப்படுற மாதிரி தெரியுது என்றான் தயா. சந்தேகம் இல்ல மாப்பிள்ள, எல்லாமே ஆணித்தரமாவே தெரிஞ்சு போச்சு என்று நடந்ததை கூறினார் சதாசிவம். அப்பா, என்ன சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரு கம்பெனி பணத்தை திருடினாரா? யார் சொன்னது? இதெல்லாம் பொய் என்று கத்தினாள் மங்கா. நானும் இப்படிதாம்மா முதல்ல நம்பல. ஆனா நீ எப்படி அதிகார போதையில மயங்கி கிடந்தியோ அது போல நானும் பிசினஸ்னு குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துட்டேன். அதை பயன்படுத்திக்கிட்டு மாப்பிள்ளை இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு. ஆனா இதெல்லாம் என்னோட மகள்ங்க தான் கண்டுபிடிச்சு என் கண்ணை திறந்தாங்க என்று இளவரசியும் ராதிகாவையும் பார்த்தார் சதாசிவம். அப்பா, இதெல்லாம் நாங்க செய்யல. உங்க மேல அக்கறை இல்லாம பாசம் இல்லாம உங்களை விட்டு போனான்னு கோபமா இருந்தீங்களே, அந்த விமலா அக்கா தான் செஞ்சா. அதுக்கு மாமாவும் உதவியா இருந்தாரு என்றாள் ராதிகா. என்னது என்று அனைவரும் திடுக்கிட, ஆமாப்பா, மங்கா அக்கா எங்களை பண்ண கொடுமைய உங்ககிட்ட சொல்ல முடியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா விமலா அக்கா எப்படியோ இதுல இருந்து விடுதலாகி போயிட்டா. ஆனாலும் எங்களை நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அதுவும் எங்களுக்கு மங்கா அக்காவும் மாமாவும் கல்யாணம் பண்ண போறத நினைச்சு ரொம்ப தவிச்சிட்டா. நிச்சயமா எங்க வீட்டுக்காரங்களையும் இந்த வீட்டுல அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கதான் இவங்க திட்டம் போடுறாங்கன்னு அந்த திட்டத்தை முறிக்கவும் உங்களை பாதுகாக்கவும் தான் அக்கா இந்த ஐடியாவை கொடுத்தா என்று நடந்ததையெல்லாம் அவரிடம் கூறினார் ராதிகா இளவரசியும். இதை கேட்டு சதாசிவத்திற்கு ஆச்சரியம், அதிர்ச்சி என அனைத்து உணர்வுகளும் தோன்ற, என் பொண்ணுக்கு என் மேல பாசம் இல்லை, அக்கறை இல்லைன்னு நான் அவளை எப்படிலாம் பேசிட்டேன். ஆனா அவளுக்கு தான் என் மேலையும் தன் தங்கச்சிங்க வாழ்க்கை மேலையும் உண்மையாவே அக்கறையும் பாசம் இருந்திருக்கு. நான் இப்பவே அவங்கள பார்க்கணும் என்று அவர் தடுமாறி கொண்டு எழுந்து கொள்ள, அப்பா என்று அழுது கொண்டே ஓடி வந்து அவரை கட்டி கொண்டாள் விமலா. அவள் பின்னால் பாலு, சந்தோஷ், கோபி மூவரும் வந்தனர். அவர்களை பார்த்து இளவரசின் ராதிகாவும் உற்சாகம் அடைய,
அம்மாடி விமலா, என்ன மன்னிச்சிடுமா. உன்னோட பாசத்தையும் அக்கறையும் புரிஞ்சிக்காம நான் கண்மூடித்தனம் மறந்துட்டேன். உங்களை அம்மா இடத்துல இருந்து உங்க அக்கா பொறுப்பா பார்த்துப்பான்னு தான் நான் உங்களை கவனிக்காம அவ பொறுப்புல விட்டுட்டேன். ஆனா அவ அதிகாரத்துல நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. பாவம், இந்த குழந்தைங்களுக்கும் அவ பேச்சை கேட்டு படிக்காம எந்த வேலையும் இல்லாத பசங்களை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என்று அழுதார். மாமா, அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு உங்க சின்ன மருமகங்க 2 பேரும் சிதம்பரத்துல பெரிய தொழிலதிபருங்க என்றான் பாலு சிரித்து கொண்டு. அப்படியா என்று அனைவரும் அதிர்ச்சி அடைய, ஆமா, சின்னதா நாங்க ஆரம்பிச்சு கொடுத்த ஆட்டோமொபைல இன்னைக்கு அவங்க திறமையாலையும் உழைப்பாலையும் பல மடங்கு பெருசாக்கிட்டாங்க. இப்ப சென்னையிலயும் ஒரு கடை ஆரம்பிக்க போறாங்க. அதுக்குதான் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு என்றாள் விமலா. இதெல்லாம் உன்னால தான் விமலா நடந்தது. ஒரு அக்காவா உண்மையா எப்படி பொறுப்போட நடந்துக்கணுன்றதுக்கு நீ உதாரணமா நடந்துகிட்டு இருந்த. இந்த குடும்பத்தை பாதுகாத்த. ஆனா வெறும் அதிகாரம் மட்டும் செஞ்சுக்கிட்டு என் கட்டுப்பாட்டுல எல்லாரையும் வச்சுக்கணும்னு அதிகார போதையில நான் கண்மூடித்தனமா இருந்துட்டேன். அதனாலதான் எனக்கே தெரியாம நம்ம குடும்பத்துக்கு என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு துரோகம் பண்ணியிருக்காரு என்று அழுதாள் மங்கா. மங்கா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க. என்னை விட சின்ன பசங்க இவங்க. இவ்வளோ நல்ல மனசோட இந்த குடும்பத்துக்காக வெளியில இருந்தே நல்லது செய்யும் போது என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்த நம்பின உங்களை நான் அல்பத்தனமா நடந்து துரோகம் பண்ணிட்டேன் என்று தலையை குனிந்து கொண்டான் தயா. அண்ணா, என்ன இது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருதான் தப்பு பண்ணல. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல சூழ்நிலையில இப்படி நடந்துக்கிறதா செய்யறாங்க. ஆனா அது தப்புன்னு தெரிஞ்சு உடனே திருத்திட்டீங்க பாருங்க. அதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு. அதிகாரம் கையில இருக்கும் போதுதான் நாம் அதை பார்த்து பயன்படுத்தணும். யார் ஒருத்தர் ஒரு நாட்டுக்கோ வீட்டுக்கோ தலைவனா வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முதல்ல சுயநலத்தை விடணும். தனக்குன்னு எதையும் யோசிக்காம எல்லார் நலனுக்கும் பாடுபடணும். அப்பதான் அவன் ஒரு சிறந்த தலைவனாவான். அதுவும் இல்லாம தன்கிட்ட இருக்கிற பொறுப்பை வச்சு யாரையும் அதிகாரமும் பண்ணக்கூடாது என்று மங்காவை பார்த்து சிரித்தான் பாலு. இல்ல தம்பி, இனிமே நான் யாரையும் அதிகாரம் பண்ண மாட்டேன். இனிமே எல்லாரையும் அன்பாலதான் அடிமையாக்க போறேன் என்று சிரித்தாள் மங்கா. இதை கேட்டு அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் அக்காவின் அதிகாரம் கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.